எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி புதுமையான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன டிஷ்னா கத்திரிக்காய் கிரேவியாட்டாக பார்க்க போகிறோங்க. அது ஈஸியான முறையில் டக்குன்னு செய்கிறதுங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கி இப்படி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறேங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரைக்கிறதுக்கு இவ்வளோதாங்க. கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாங்க. இவ்வளோ செடி கோடி துண்டு சைஸில் புளிங்க, கொஞ்சோண்டு கரும்பு சர்க்கரைங்க, அப்புறம் தாளிப்புக்கு பெரிய வெங்காயங்க, பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல்லுப்புங்க, எண்ணெய். இதுதாங்க பொருள். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், என்னென்ன அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுட்டுங்க. இப்போ பாருங்கள் எப்படி பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறங்க நம்ம அந்த கத்திரிக்காயை கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிங்க, நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் அந்த எண்ணெயே வாங்கிட்டுங்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி வணங்கிருச்சுன்னு. இந்த கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜ் வணங்கியில் நம்ம இந்த கத்திரிக்காயை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் காயிட்டுங்க. நம்ம பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு நல்லா இருக்குதுங்க. சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோன்னா 2 சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சோன்னா 2 பச்சை மிளகாய்ங்க, ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க, 2 பூண்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்குள்ளே போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இது 2 நாள் 3 நாள் வச்சுரும் போது கெட்டு போகாதுங்க. செஞ்சு பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா கிரேவியாட்ட வச்சு தயிர் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. பருப்பு சாதத்துக்கு பருப்பு கடைஞ்சி அது கூட இது தயிர் டிஷ்ஷாக வைக்கிறதுக்கு இது நல்லா இருக்குங்க. பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கினோன்னு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பாருங்கள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க. தக்காளி பெரிய வெங்காயம் தாங்க போட்டேன். அது அரைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்காளி வெங்காயம் போட்டுங்க. பாருங்க அப்படியே கொஞ்சம் அலாசிங்க. அது தண்ணி விழுது அப்படியே ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் கொஞ்சம் பச்சை வாசனோட போட்டுங்க. நல்லா வதங்கிட்டுங்க. அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கிங்க. உப்பு கல்லுப்பு பாருங்கள், கல்லுப்பு போடுங்க. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பச்சை வாசம் போகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு வேணும் பண்ணாங்க. தண்ணி ஆட் பண்ணி வச்சுங்க. நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சு கடைசியில் நம்ம பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் இப்போ எப்படி நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சுங்க. சுண்டி கொஞ்சம் பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி புளி கரைச்சி வச்சுட்டேங்க.
உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ ஊற்றாதீங்க, ஒரு அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ புளி ஊற்றியாச்சுங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு 2-3 கொதி வரட்டுங்க. அப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க, 2-3 கொதி. அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை நல்லா வணக்கி வச்சுருக்கிறோம்லங்க, வறுத்து வச்சுருக்கிறோம்லங்க, அதை போட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு குழம்பு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் கத்திரிக்காய் கொதிக்கிட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சப்பாத்திக்கு செமையாக இருக்குங்க. அது மாதிரி நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டாச்சுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ஒரே மாதிரி அதை கத்திரிக்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இதுக்கு அப்படியே நம்ம வெறும் சாப்பாடு போட்டு கடையை சாப்பிட்டுக்கலாங்க. பருப்பு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. தயிருக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது 2 நாளைக்கு வச்சாலும் இது கெடாதுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போங்க. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு வேண்டி ஒவ்வொரு ரெசிபி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தாங்க செய்ய போகிறோம். அந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிறது தாங்க நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம பார்க்கலாங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அது முடி வேகிட்டுங்க. நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்கு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருஞ்சக்கரை போட்டுக்கலாங்க. இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து இருக்குங்க. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கத்திரிக்காயில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எக்கு ஆம்லேட் ஒன்று பார்க்கலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஆம்லேட் போகிறோம். ஆம்லேட்டுக்கு 2 முட்டைங்க, இத்தினோண்டு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேங்க, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்குறேங்க. இதை வச்சு நல்லா இப்படி நல்லா இது பண்ணிக்கலாங்க. உப்பு இதெல்லாம் இதாகுதுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்க. நல்லா கலங்கிடுச்சுங்க. இப்போ ஆம்லேட் ஊற்றிடலாங்க. ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் நம்ம ஆம்லேட் போட்டு என்ன காய்கறிலாம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ அதை ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சுங்க. ஆம்லேட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சளி ஏதாச்சும் இருந்தாலும் கொஞ்சம் பெப்பர் தூள் மேலே தூக்கி விட்டுக்குங்க. ரொம்ப ஸ்பைசியாக நல்லா இருக்குங்க ஆம்லேட்டு. இந்த கத்திரிக்காய் தொக்குக்குங்க இந்த ஆம்லேட்டுக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இப்போ பார்க்குற ஆம்லேட் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கத்திரிக்காய் கிரேவிக்கும் ஆம்லேட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்ங்க எல்லாத்துக்கும்.